NCERT 12th Physics Chapter 3 Exercise 3.4. A negligibly small current is passed through a wire of length 15 meter and uniform cross section 6 into 10 raised to minus 7 meter square, and its resistance is measured to be 5 ohm. What is the resistivity of the material at the temperature of the experiment? So given எழுதிக்கலாம். என்னெல்லாம் given என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? Length L is equal to 15 meter. Area is 6 into 10 raised to minus 7 meter square, and its resistance R is 5 ohm. என்ன கேட்டிருக்காங்க? ரோ எவ்வளவு? ரெசிஸ்டிவிட்டினா ரோ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? R is equal to ரோ எல் பை ஏன்னு தெரியும். ஸோ இதுலேருந்து எனக்கு வெறுமனே ரோ மட்டும் வேணும். ஸோ எல் அண்ட் ஏ அந்த சைட் போகணும். டிவிஷன் இருந்தால் இட் வில் கோஸ் மல்டிப்ளிகேஷன், அண்ட் மல்டிப்ளை இருந்தால் டிவிஷன் ஆகும். ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல். ஸோ இதுதான் இப்போ ஃபார்முலா. ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு டைரக்ட்லி சப்ஸ்டியூட். ஸோ ஆர் இஸ் வாட் 5 and a is what 6 into 10 raised to minus 7 divided by L is what 15. So இங்கே 5 into 60 என்ன 30 by 15 into 10 raised to minus 7. 30 by 50 cancel பண்ணா 2. So the answer is 2 into 10 raised to minus 7. Unit is what? Ohm meter. The ohm meter எப்படி வந்துச்சு யூனிட்டா? இங்கே R வந்து ஓம்னு எழுதுவோம். ஏரியா இஸ் மீட்டர் ஸ்கொயர், லென்த் இஸ் எல். ஸோ மீட்டர் அண்ட் மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா நம்மளோட யூனிட் என்ன? ஓம் மீட்டர். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு 2 into 10 raised to minus 7 ohm meter.